நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துலா ராசியில. 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு. செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கார், சூரியன் அவரோட சேர போறார். புதன் துலா ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காரு. 3ஆம் தேதி துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கிரன் சேர போறார் அப்படிங்கறதால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு. குரு பகவான் கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீன ராசியில, ராகு கும்பத்துல, கேது சிம்மத்துல. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது யார் யாருக்கு, உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல இருக்கார். அந்த மாசம் முழுக்க அங்கதான் இருக்க போறார். அதே மாதிரி ராசிநாதன் அஷ்டமத்துல இருக்கார் அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 8ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்ப 8ஆம் இடத்து அதிபதி 8ல் ஆட்சி அப்படின்னாலும் கூட 8ல் மறைவு அப்படிங்கிறது ஒரு விதமான விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குது. இது அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4ஆம் வீட்டுல உச்சமடைஞ்சு குரு பகவான் இருக்காரு இல்லையா, அவரோட பார்வை அப்படிங்கிறது ராசிநாதன் செவ்வாய் மேல விழுவுது. விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாய் மேல விழுவுது. அப்ப செவ்வாய் சூப்பரான ஒரு அமைப்பு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். குருமங்கல யோகம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம். அவரை பார்த்ததால குரு மங்களம் அடைகிறார் அப்படிங்கறதால குருமங்கல யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த குருமங்கல யோகம் என்ன செய்யும் ஜோசியரை அப்படிங்கிறது கேள்வி. இந்த குருமங்கல யோகத்தால சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகம் இருக்கும். அதாவது ஒரு கல்யாணம் காட்சி, உறவுகளுக்குள்ள சுப சடங்குகள் நடக்கிறது, வீடு கட்டி குடி போகிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, பிள்ளைகளுக்கு ஒரு உயர்கல்விக்கு பணம் செலுத்துறது, இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள், கோவில் கொலைக்குன்னு செலவு பண்றது, இது மாதிரியான சுப செலவுகள் அப்படிங்கிறது வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். அதாவது மேசராசிக்காரர்கள் திருமண வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கேயுமே அமையல, வயசு ஆகிட்டே போகுது, கேட்கிறவனுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு சொந்த பந்தத்து வீட்டுக்கு போனாலோ, ஒரு திருவிழாவுக்கு போனாலோ, ஒரு கிராமத்துக்கு போனாலோ இன்னும் ஒன்றும் அமையலையா இப்படிதான் கேள்வி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, நல்ல வரன் அமையும். அப்ப இந்த நவம்பர் மாசத்தை நீங்க வரன் பார்க்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அற்புதமான யோகங்களை அப்படிங்கிறத கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், இது வரைக்கும் பொண்ணு பார்த்தேன், பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகல, இல்லை யாரோ ஒருத்தர் தட்டி விட்டுறாங்க, ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி விடுறாங்க, இப்படியெல்லாம் தட்டிக்கிட்டு போன வரன் அப்படிங்கிறது இதுக்கு மேல நல்லபடியா அமையும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதோட குரு பகவான் உச்சமடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. உச்ச குரு உங்களுக்கு அற்புதமான யோகம் அப்படிங்கிறத அள்ளி கொடுப்பார். உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டுல நீசமடைஞ்சு சூரியன் இருந்தாலும் புதனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்கிறாரு. கவலைப்பட வேண்டியதில்லை. 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த அஷ்டம சூரியன் அப்படிங்கிறவர் அரசு வழி தொந்தரவுகளை கொடுப்பார். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியெல்லாம் கொஞ்சம் முறையா செலுத்திடணும். அது மாதிரி சமூக வலைதளத்துல எழுதும் போதோ, ஒரு மேடைகள்ல பேசும்போதோ, பொதுவெளியில பேசும்போதோ வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்கணும். சண்டை சச்சரவு போகக்கூடாது. எவனா எங்கேயா கட்டி உருண்டுட்டா கூட அவத்து நின்று வேடிக்கை கூட பார்க்க கூடாது. பரியும் பாவமோ நம்ம மேல விழுந்து போவோம். அது மாதிரி தனஸ்தானத்துக்கும் சப்தமஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் கன்னிராசியில இருக்கார். வெறும் 3 தேதிக்கு தான், அதனால கவலைப்படாதீங்க. 3ஆம் தேதி துலா ராசியில போய் ஆட்சி பெற்று அமர போறார். அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது. 7க்கு அதிபதி 7லேயே ஆட்சி பெற்று அமைகிறார். அப்படிங்கிறப்ப மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இணையருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீட்டுல மனைவி இருக்காங்க,
ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்கிறாங்க, டெம்பரவரியாவது போகணுங்கிறாங்க, படிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை அப்படிங்கிறது கிடைக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. உச்சமடைஞ்ச குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறதால தாயார் வழி சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாய்க்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை, தேக சுகம் சரியில்லை, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்கேங்கிறவங்க இதுக்கு மேல தாயாரோட பரிபூரண குணம் அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க. அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கு. 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுது, 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுது, 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. அப்படிங்கிறப்ப இந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுறதால முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாம் கூட இதுக்கு மேல சந்தோஷமா நடக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது நடக்குது. இருந்தாலும் 7.5 சனிய குரு பார்க்க புனிதப்படுறார் அப்படிங்கறதால 7.5 சனி, அந்த விரய சனி, விரயம் கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்களா, தெண்ட செலவு கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்களா, அது இருக்காது. இதுக்கு மேல நல்ல செலவு அப்படிங்கறதான் செய்வீங்க. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி லாபஸ்தானத்துல இருக்கிற ராகு இதுக்கு மேல உங்களுக்கு சில லாபங்கள் அப்படிங்கறத கொடுப்பாரு. தரகு, கமிஷனு, ரியல் எஸ்டேட், ஏஜென்சி, இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இருக்கும். அதனால நல்லாவே இருக்கும். இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். 10 ரூபா காசு பணம் மிச்சப்படுத்தலாம், சம்பாரிச்சு வைக்கலாம், எல்லாம் நல்லா இருக்கும். குறிப்பா துளாராசிக்கு போற சுக்கிரன் புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்கிறார். அப்படிங்கறதால எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும், உதிரி வருமானம் வரும். வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிப்பீங்க. நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன், கடனை கட்டுறேன், அதுலயே தான் என் செலவை பாத்துக்கிறேன், அதுலயே தான் குடும்ப செலவை பாத்துக்கிறேன், தாய் தங்கச்சியை பாத்துக்கிறேன், அண்ணன் தம்பிகளுக்கும் பாத்துக்கிறேன், இன்னும் ஒருத்தன் யாராவது சம்பாதிச்சு எனக்கு அப்படியே கை கொடுத்தாங்கன்னா ஒரு வழியா முன்னுக்கு வந்துடுவேன், இருக்கிற கடனை பூரா அடைச்சு விடுவேன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் வீட்டுல ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைச்சி உதிரி வருமானம் பெருகும். அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேரு வெளிநாட்டுல இருந்தவங்க, தாய்நாடு திரும்ப முடியாதவங்க, ஒரு வீட்டுல இருக்க முடியல, சொந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போனவங்க, திருமணமாயி வீட்டை பிரிஞ்சு இருந்தவங்க, தாய் தந்தைக்கு தெரியாம திருமணமாயி போய் கோபதாபத்துல தனியா கிடந்தவங்க, இவங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து பூர்வீகத்துல ஒண்ணும் பண்ணா சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு உத்தியோக மாற்றம் விருப்பப்படி கிடைக்கும். தொலை தூரத்துல வேலை பார்க்கறேன், சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வேணும்னா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அது மாதிரி இடம் பூமி விற்பனை கைகூடலையே அப்படிங்கிறவங்களாம் இப்ப வித்தரலாம். ஒரு சொத்து இருக்கு, அதை வித்துவிட்டா கொஞ்சம் கடனை அடைச்சு ஒரு ஊட்ட கட்டிட்டு உட்காந்துருவேன், அது விற்க முடியல, ஏகப்பட்ட வில்லங்க இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த எல்லா பிரச்சனையும் மாறி இதுக்கு மேல நல்லா இருக்கும். கொஞ்சம் லேசா ஆரோக்கிய தொல்லைங்கிறது இருக்கும். ஏன்னா அஷ்டமத்துல செவ்வாய் ராசிநாதன் இருக்கார், அப்படி மறைஞ்சே போயிருந்தாலும் கூட நமக்கு ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அதனால வெளியிடங்கள்ல போய் தங்கும் போது கண்டது கிடையாத சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் காரம், மசாலா, கொழுப்பு இதெல்லாம் ஓரங்கட்டி போட்டு மாமிச உணவுகளை குறைச்சிக்கிட்டு ஒரு காய்கறி, ஒரு பழம், ஒரு கீரை இப்படி சாப்பிட்டுக்கணும். வெளியூருக்கே போனாலும் கூட வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறது நல்லது. ஏதோ ஒரு புளியோதரையோ எலுமிச்சை சோறை கட்டி எடுத்துட்டு போயிடலாம், கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. இல்ல எனக்கு கௌரவம் தான் முக்கியம்னா அப்புறம் காசு கொடுத்து ஊசி ஊத்திக்கிட்டு அலைய வேண்டியதான். அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க, மற்றபடி நல்லா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.